ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். 8 ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலில் ரேணு அண்டு ஹரிணியோட லவ் ஸ்டோரியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹரிணி வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்ருப்பாங்க. அவங்க ஊரில் இருக்கிற சில கேங்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கள கிண்டல் பண்ணிடுவாங்க, அதனால் அழுதுட்ருப்பாங்க. அந்த டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக ரேணு அந்த பிளேஸ் சரோஜா ஆண்டி வீட்டுக்கு போவாங்க. அங்கே சடனாக அங்கே மீட் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். அவங்க அழுதுட்ருக்கிறத பார்த்துட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல ஒரு ஹீரோயிசம் காமிச்சு அந்த ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணதும் ஹரிணி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்து பிஃபோராக பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்ட படிக்க போயிடுவாங்க. ஸோ படித்து முடித்து அடுத்த நாள் ஸ்கூல். அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போவாங்க. இவங்க காலேஜுக்கு போயிடுவாங்க. ஒன் டே சாட்டர்டேயில் ஹரிணிக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். இது சம் திங்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் கேம்ஸில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப லைட்டாக இந்த செஸ்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நல்லா படிக்கிற பொண்ணு இல்லையா, கொஞ்சம் பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் அவங்க வந்து வேறு ஸ்கூலுக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். சாட்டர்டேயில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேம் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஹரிணி வந்து பார்த்திங்கன்னா தனியாக போகணும். தனியாக அவங்க அம்மா வந்து விடமாட்டாங்க. ஹரிணியோட வீட்டில் ரேணுவோட வீட்டுக்கு அட்டர் ஆப்போசிட். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் வரக்கூடாது, யார் கூடயும் பேசக்கூடாது. ஃபோனில் கூட யாருக்கிட்டையாவது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுன்னா அவங்க அம்மா பக்கத்துலேயே இருப்பாங்க. பக்கத்துலேயே இருக்கும்போது தான் பேசணும். தனியாக எடுத்துகிட்டு போய் பேசக்கூடாது, அவங்களுக்கு அது பிடிக்காது. செப்ரேட்டாக ஃபோன் யாருக்கும் தரவும் மாட்டாங்க. எங்கே போகிற எங்கே வந்தாலும் வித்தின் எ டைம்குள்ளே 1/2 ஹவர்னால் 1/2 ஹவருக்குள்ளே வந்துடணும். இல்லைன்னா அவங்க அம்மாவே தேடி அங்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்டகரி. அவங்க அம்மா கிட்ட வந்து ரேணு சொல்லுவாங்க, இந்த மாதிரிம்மா போகணும், எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடி நீ போ, ஆனால் நீ தனியாலாம் போகக்கூடாது, இன்றைக்கி சாட்டர்டே தானே, ரேணு ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் ரேணு வேணால் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, நான் ரேணு கூடலாம் போக முடியாது, நான் தனியாக போயிட்டு வரேன், இங்கே தானே 1/2 ஹவர் ட்ராவல் தானேம்மா, போயிட்டு வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை முடியாது, நீ ரேணு கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே, அப்போ நீங்களே அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நீ போயிட்டு ரேணுவை கூட்டிகிட்டு வா அப்படிம்பாங்க. அம்மா இங்கேருந்து அங்கெல்லாம் போய் கூட்டிகிட்டுலாம் வர முடியாது அப்படிம்பாங்க. ஏன் அவள் நம்பரெல்லாம் என்கிட்ட இல்லடி, இப்போ தானடி அவள் தெரியும், அப்படி இருக்கும்போது நம்பரெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரோஜா ஆண்டிக்கிட்ட போயிட்டு அட்லீஸ்ட் அவள் நம்பரையாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணியோட அம்மா. உடனே சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட அவங்க நம்பர் வாங்கிட்டு வருவாங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் ரேணு. பட் இருந்தாலும் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நார்மல் பட்டன் ஃபோன் தான், நோக்கியா ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க ரேணு. நோக்கியா ஃபோன் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க வீட்லேயும் நோக்கியா ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்து, யார் இது இந்த நேரத்துக்கு கால் பண்ணுறது, நமக்கு அதுவும் அன்னோன் நம்பர்லேருந்து அப்படின்ட்டு ரேணு வந்து கேஷுவலாக அட்டன் பண்ணி ஹலோ யார் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. நான் துர்கா பேசுகிறேம்மா அப்படிம்பாங்க. துர்காவா, யார், யார்கிட்ட பேசணும், யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க, நீங்கள் யாருன்னு சாரி நைட்டு தான் வருவாங்க, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா நான் ஹரிணியோட அம்மா பேசுகிறேன் அப்படிம்பாங்க. ஓ சாரி ஆண்டி, எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை, நீங்கள் திடீர்னு கால் பண்ணவும் நம்பரும் என்கிட்ட இல்லைங்களா, அதுதான் சாரி ஆண்டி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இல்லைம்மா நீ இன்னைக்கு ஃப்ரீயா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரீ தான் ஆண்டி அப்படிம்பாங்க. இல்லை இவளுக்கு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுமா, அவ கூட போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே ஆண்டி ப்ராப்ளம் இல்லை, நான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பெருசாக யாரு கூடயும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறது பிடிக்காது. என்னன்னா என்ன, அது யாராக இருந்தாலும் சரி. அவங்க அம்மா கால் பண்ணி கேட்கவும், ஒரு வேளை இதை ஹரிணி கேட்டிருந்தா நோ சொல்லியிருப்பாங்க. கம்பல்சரி கண்டிப்பாக நோ தான் சொல்லியிருப்பாங்க. ஹரிணியோட அம்மா கேட்கவும் சரி ஓகே, ஒரு ஆப்ஷன் இல்லாமல் சரி ஆண்டி போகலாம், வரேன் ஆண்டி, ஒரு 1/2 ஹவர் எனக்கு டைம் கொடுங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேம்மா நோ ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. ஹரிணி வந்துட்டு அவங்களுக்குள்ள ஆல்ரெடி அவங்க அந்த போல்ட்னஸ் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்க மேலே ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. சரி ஓகே இவங்க தானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் ரெடி ஆகி கிளம்பிடுவாங்க.
கிளம்பிட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஹரிணி சைலண்ட்டாக இருப்பாங்க. ரேணுவும் சைலண்ட்டாக இருப்பாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரேணு கேட்பாங்க, "ஆமா, என்ன திடீர்னு புதுசா பர்ச்சேஸ் என்ன வாங்கணும்?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல, எனக்கு கொஞ்சம் திங்ஸஸ் வேணும். கொஞ்சம் புக்ஸ், நோட்ஸ் வேணும். அண்டு நெக்ஸ்ட் வீக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது. செஸ் காம்படிஷன். ஸோ அதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும். நான் வாங்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ! அப்படியோ! அப்படிம்பாங்க ரேணு. அப்படிம்பாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ எதுவுமே பெருசா பேசிக்க மாட்டாங்க. கம்யூனிகேஷனே இருக்காது. நார்மலா போவாங்க. நார்மலா போனதுக்கப்புறம் பஸ் வரும். பஸ்ஸில் ஏறுவாங்க. பஸ்ஸில் ஏறி அடுத்த ஸ்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ரேணுவோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்களா? ஆக்சுவலி நான் பேர் சொல்ல மறந்துட்டேன். அவங்க பேர் வாசு. வாசு. வாசு வந்து ஏறுவாங்க. உடனே ரேணு பார்த்துட்டு, "ஏய் வாசு, நீயா? ஹாய், எங்கடா திடீர்னு கிளம்பிட்ட? நான் தான் சொன்னேன்ல, அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு." "ஆ ரேணு, சும்மா தான் வீட்டில் போர் அடிச்சிச்சு. சும்மா அப்படியே போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை." "ஆமா, நீ எங்கேயுமே வரமாட்டியே, இதானே புதுசாக இன்னைக்கு வெளில கிளம்பிட்ட?" அப்படிம்பாங்க. "இல்லை, கொஞ்சம் சின்ன பர்ச்சேஸ், அதுக்காக போயிட்டுருக்கேன். இவங்க வந்து எங்கள் ஊர் தான், நெய்பரு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சாரி, ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பேர் சொல்லி பெருசா இன்ட்ரோ பண்ண மாட்டாங்க. நெய்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ அப்படியா? ஆமா" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பேரு அந்த ஒரு பஸ்ஸில் 3 சீட் இருக்கும் இல்லையா? அந்த மாரி பஸ்ஸில் போய் உக்காந்துப்பாங்க. உக்காந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ரேணுவோட வீட்லேயும் அண்ட் ஹரிணி வீட்டில் இருந்தும் நார்மல் பஸ் ஸ்டாப்க்கு போகிறதுக்கே இவங்களுக்கு மினிமம் 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அதெல்லாம் கிராமங்கிறதுனால, ரூரல் ஏரியாங்கிறதுனால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தான் பஸ் ஸ்டாப்பே இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தாங்கன்னா பி பிலோ 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ரீச் ஆவாங்க. இல்லை கொஞ்சமாக ஸ்லோவாக நடந்து போனோன்னா மினிமம் 10 மினிட்ஸ் ஆகும். அ அப்படி தான் நடந்து போய் தான் பஸ் ஏறுற மாரி இருக்கும். அவ்வளோ தூரம் நடந்து போய் பஸ் ஏறி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் அகைன் வேறு ஏதோ ஊருக்கு போகிறதா காலேஜுக்கு இப்படி தான் மாறி போவாங்க. அந்த மாரி போகும்போது 2 அந்த ரேணு வந்து ரேணு வந்து அந்த வாசு அப்படிங்கிற அவங்கள பார்த்ததும் நான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. "என்னடா பண்ற? எப்படிடா போச்சு? வீட்ல எல்லாரும் எப்படிங்க?" பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹரிணிக்கு கோவம் தாங்கல. இவ்ளோ நேரம் நம்ம கூட தான் வந்தாங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. ஜஸ்ட்டு எதுக்காகன்னு மட்டும் கேட்டாங்க. இப்போ இவ்ளோ நேரம், இவ்ளோ நல்லா, அதுவும் சிரிச்சு சிரிச்சு வேற பேசிக்கிட்டே இருக்காங்க. கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஆ பெருசா எதுவும் சொல்லல. ஆனா இவங்க 2 பேர் மட்டும் இவ்ளோ நல்லா பேசிக்கிட்டு வராங்களே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள சின்னதா பொசசிவ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடும். "ஏன் நம்ம கூடலாம் இவங்க பேச மாட்டாங்களா? நான் என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கேன்?" அப்படிங்கிற மாரி. ஏதோ அன்னைக்கு தெரியாம கோவமா அவங்க கிட்ட அப்படி ஃபேஸ் காமிச்சிட்டேங்கிறதுனால, இப்படியா என்கிட்ட பேசாமலே இருப்பாங்க? அவங்க கூட அவ்வளோ பேசும்போது அட்லீஸ்ட் என் கூட கொஞ்சமாவது பேசியிருக்கலாம்ல, அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ளேயே அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொசசிவ்னஸ் ஃபீல்ல அப்படியே முறைச்சிட்டே இருப்பாங்க. 1/2 அன் ஹவர் ட்ராவல்ல அந்த ஷாப் வந்துரும். அவங்க போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு, அப்போ வாசு கேட்பாங்க, "என்ன கிளம்புறியா?" அப்படின்ட்டு. "ஆமா, ஷாப்புக்கு போகணும்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "நானும் வரேன். நானும் சும்மா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்படியா? சரி வா, ஏன் 3 பேர் சேர்ந்தே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம்" அப்படின்ட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது எல்லோரும் சேர்ந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு, "சரி வாசு, வரியா? இல்லை நீ எங்கேயாச்சும் வெளில போறியான்னு?" கேட்டேன். "இல்லை இல்லை, இவ்வளோ சீக்கிரத்துலலாம் நான் வீட்டுக்கு வந்து எனக்கு போர் அடிக்கும். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் போங்க" அப்படிம்பா. அப்போ தான் ஹரிணிக்கு கொஞ்சம் அப்பாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் இப்போயாவது போனானே, ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுடா அப்படிங்கிற மாதிரியே அவனை பார்ப்பாங்க. ஓகே ஓகே, பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு, இவங்களும் ரேணுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிவிட்டு, "ஓகேடா, பாய்டா, மண்டே பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் அகைன் பஸ்ஸில் 2 பேரும் ஒரே சீட்டில் உட்காந்துட்டு வருவாங்க. அகைன் சைலண்ட். 2 பேரும் எதுவும் பேச மாட்டாங்க. ரேணு இவங்க ஃபேஸை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் வாங்கியாச்சுல, ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்லை இல்லை, எல்லாம் வாங்கியாச்சு" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரூடாகவே சொல்லுவாங்க. "அ ஏன் இப்படி இருக்க? ஓகே தானே?" அப்படின்னு கேட்பாங்க ரேணு. ஓகே தான். என்ன இப்போ? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேன்ட்டு அவங்க அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோ சீட்டுக்கு பக்கத்துல தான் ரேணு உட்காந்துருப்பாங்க. அவங்க அகைன் அவங்களுக்கு ட்ராவல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும் ட்ராவல். ட்ராவல் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்பவே அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அந்த ட்ராவலை அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ ஜன்னல் ஓரத்தில் உட்காரவும் கம்ப்ளீட் அவங்க அப்படியே டோட்டலாக அதிலே மெய் மறந்து முழுகிடுவாங்க. முழுகி அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போய்க்கிட்டே இருப்பாங்க.
இவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க, இவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஆ ஹரிணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. "ஆமா, அ காலேஜ் செகண்ட் இயர் தானே? மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆமா" அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. "எப்படி போயிட்டுருக்கு?" ஓகே தான்." "உன்னோட காலேஜில உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு?" கேட்டாங்க. "பெருசா யாரும் இல்ல. ஏதோ வாசு வரான்ல அவன் மட்டும் தான். கிளாஸ்லலாம் பெருசா யாரு கூடயும் அட்டாச் இல்ல." "ஆமா, நீ யாரு கூடயும் பேச மாட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. "சீச்சீ! நான் அப்படியெல்லாம் இல்லையே. பேசுவேனே." பட் பெருசா யாரு கூடயும் க்ளோஸ் ஆக மாட்டேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுறது யாரு கூடயும் பிடிக்காது. என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லுவேன். ஓஹோ! அப்ப இந்த வாசு அப்படிம்பாங்க. அவனும் என்னோட இவங்க ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. அவனும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். பட் இவன் கூட கொஞ்சம் க்ளோஸு. என்னன்னு தெரியல. இவன் கூட எனக்கு பேசும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்றேன். ஸோ, அதனால நான் நல்லாவே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ! எவ்வளோ நாளா பழக்கம் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கான். நான் பார்த்ததில்ல. பட் இப்ப தான் நாங்க பேச ஆரம்பிச்சோம். பரவாயில்ல நாங்க பேச கொஞ்ச நாள்லயே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ! அப்படியா? சரி அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு அப்படியே வருவாங்க. வந்ததுக்கப்புறம், "ஆமா உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க?" அப்படின்னு கேட்பாங்க. "அவங்க வேலைக்கு போறாங்க." "உன்னோட பிரதர்?" அவன் எங்கேயாச்சும் விளையாண்டுட்டு இருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா என் கூட நீ உங்க வீட்ல சொல்லாம வந்துட்டியே, எதுவும் சொல்ல மாட்டாங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல எங்க வீட்லலாம் அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது. ஓகே தான்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! ஓகே. அ அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஆமா, நீ 12த் இல்லையா? எப்படி ஒழுங்கா படிச்சுட்ருக்கியா? நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும் ஓகேவா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் நல்லாவே படிச்சு மார்க் எடுப்பேன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இப்படிதான் சும்மா லிட்டில் பிட்டுல தான் பேசிட்டு வருவாங்க. ஊர் வந்துரும். ஊர் வந்ததுக்கப்புறம், அவங்க கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் கையில வச்சிருக்கவும், "அது குடு நான் நான் வாங்கிக்கிறேன். அது குடு நான் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு, அத வாங்கிட்டு ஒரு கையில இவங்கள புடிச்சுக்கிட்டு வருவாங்க. "விடு பிரச்சனை இல்ல. நான் நடந்தே வரேன்" அப்படி சொல்றாங்க. நடந்து தான் வராங்க. ரோட கிராஸ் பண்ணணும். அதனால தான் உன் கைய புடிச்சேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு ரோட கிராஸ் பண்ணி விடுவாங்க. சாரி. விட்டுட்டு அங்கருந்து ஸ்லோவா நடந்து போயிட்டே இருப்பாங்க. நடந்து போய்க்கிட்டே இருக்கும்போது, அப்பப்போ திரும்பி இவங்க 2 பேரும் அப்படியே சும்மா லைட்டா ஐ கான்டாக்ட் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் அவங்க கிட்ட ஹரிணி அவங்க அம்மாகிட்ட, "ஓகே ஆன்ட்டி எல்லாம் வாங்கியாச்சு, வந்தாச்சு. சரி ஆன்ட்டி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்" அப்படி சொன்னாங்க. "சரிம்மா ஒரு காஃபி குடிச்சிட்டு போ" அப்படின்னாங்க. "இல்ல ஆன்ட்டி எனக்கு ஹேபிட் இல்ல. எனக்கு வேண்டாம். நான் கிளம்புறேன் ஆன்ட்டி" அப்படின்ட்டு, "ஓகே ஆன்ட்டி பாய் ஆன்ட்டின்னு" சொல்லிட்டு ஹரிணி பாய் சொல்லுவாங்க. ஓகே பாய் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. "ஏன்டி இவ்ளோ தூரம் போயிட்டு வந்தியே ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. "அம்மா நீ வேற கம்முனு இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பையன பத்தி பேசின அந்த காண்டுலயே இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு நார்மலா ஆ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, ஸோ கேஷுவலா அவங்களோட ரொட்டேஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் வரைக்கும் போய்க்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரேணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஷாப்புக்கு போவாங்க. காலேஜ் போயிட்டு வரும்போது ஒரு ஷாப்புக்கு போவாங்க. ஷாப்புக்கு போனதும், அங்க வந்து டேரி மில்க் சாக்லேட் பார்ப்பாங்க. டேரி மில்க் சாக்லேட் பார்த்ததும், ஆ என்னன்னு தெரியாது. இது ஹரிணிக்கு குடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஹரிணிக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சரின்னு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. நேரா வீட்டுக்கு போயிட்டு, "ஹரிணி இது உனக்காக நான் வாங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. "ஹை! டேரி மில்க் சாக்லேட்டா? இது என்னோட ஃபேவரைட் சாக்லேட். உனக்கு எப்படி தெரியும்?" "அதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா கடைக்கு போனேன். எனக்கு திடீர்னு இது உனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. அதனால நான் வாங்குனேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? தேங்க் யூ" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ ஆமா. அதுக்காக மட்டும் வாங்குனியா? இல்ல இன்னைக்கு என் பர்த்டேன்னு தெரிஞ்சு வாங்குனியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "பர்த்டேவா? உனக்கா? எனக்கு உன் பர்த்டேனாலாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு வாங்குனேன். ஆக்சுவலி உனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும்னு சர்மிளா என்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால நான் வாங்குனேன். மத்தபடியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே எனிவேஸ் பர்த்டேவா? விஷ் யூ ஹேப்பி பர்த்டே" அப்படின்னு சொல்லிட்டு கை குடுத்து விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த சாக்லேட்ட அ பிரிக்க சொல்லி, அப்பவே பிரிச்சு ஒரு பீட் எடுத்து அவங்களுக்கு ஊட்டி விட்டு, அ இந்த ஸ்வீட் மாதிரி எப்பவும் உன் லைஃப்ல ஸ்வீட் இருக்கணும். அட் த சேம் டைம் இதில எப்படி கொஞ்சமா கசப்பு இருக்கோ, அது வந்தா கூட உன் லைஃப்ல அந்த கசப்பு லிட்டில் பிட்டுலா இருக்கணுமே தவிர, ஸ்வீட் மட்டும் உன் லைஃப்ல எப்பவுமே எப்பவுமே நிரந்தரமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி, அந்த ஸ்வீட்ட அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டுட்டு,
அத கேட்டதும் ஹரிணிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க உன் லைஃப்பில். இந்த சென்டென்ஸ் அவங்களுக்கு எங்கேயோ இருக்கும், அந்த சாக்லேட்டில் இருக்கிற ஸ்வீட் உன் லைஃப்பில் எப்போவும் இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட் பண்ணி சொன்னதில் அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும். ஹரிணி மேலே ஒரு குட் ஒப்பீனியனும் வந்துடும். அவங்க ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, சரி நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க. ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் நடந்ததை பார்த்துட்டு இ- ஹரிணிக்கு அகைன் ரேணுவை பார்க்கணும் போல தோணும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு அந்த நேரத்தில் பாயாசம் செய்வாங்க. பாயாசம் செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தாடி உன்னோட பர்த்டே இல்லையா, சாப்பிடுவேங்க. அம்மா ஆ கொஞ்சமாக கிண்ணியில் போட்டு கொடுக்குறீங்களா பாக்ஸில், நான் ரேணுக்கு எடுத்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் நாட் ரீ, நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் பாயசத்தை போட்டு அவங்க அம்மா கொடுப்பாங்க. அம்மா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. ரேணு வீட்டுக்கு தான் நான் போகிறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ போயிட்டு வா அப்படிம்பாங்க. ஓகேம்மா அப்படின்ட்டு அங்கேருந்து வருவாங்க. அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆஸ் யூஷுவல் நைட் டைமில் தான் வருவாங்க. ஈவினிங் ஒரு 7 o'clock போல் அந்த பாயசத்தை செஞ்சு கொடுப்பாங்க, இவங்க வருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 பிள்ளைங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. ரேணு பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இதை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்லுவாங்க. என்ன பண்ணுறா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு கிட்ட வருவாங்க. கிட்ட வந்துட்டு அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே ரேணு வந்துட்டு ஹாய் அருண், நீ இங்கே அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சும்மா வந்தாமல் என்ன பண்ணுறேன், இவங்கெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க, சும்மா டியூஷன் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிருக்கும், நானும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், எனக்கு டைம் பாஸ் ஆகும், அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிப்பாங்க, அதனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுவியா, இதுக்கு ஏதாவது ஃபீஸ் வாங்குறியா அப்படின்னு கேட்பேன். சீச்சி, ஃபீஸ் எல்லாம் வாங்கல, நான் எப்பயும் சும்மா தான் இருப்பேன், பெருசாக ஒர்க் கிடையாது, இந்த பிள்ளைங்களும் எப்போ பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டே இருக்காங்க, ஸோ அதனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி. அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் வருவாங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரேணு, நீ சொல்ல கொடுத்ததுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லாவே படிக்கிறாங்க, நல்ல மார்க்ஸும் வருது, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வர்றதுனால அவங்க நல்ல ஹேபிட்ஸ், குட் பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு வருது, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ ஆண்டி, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கீங்க, இட்ஸ் ஓகே அப்படிம்பாங்க. இன்னொருத்தவங்களும் ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா ஏஜ்டு இருக்கும் இல்லையா, அதை பொறுத்தவங்க அக்கா என்னக்கா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ், நான் சும்மா தானே இருக்கேன், அதில் தான் நான் சொல்லி கொடுக்குறேன், அதெல்லாம் தப்பு இல்லை, இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் ஹாப்பி தானேக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே இவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களோட ஸ்மைலை பார்த்து பார்த்து அவங்க கூட அவங்கக்கிட்ட பேசும்போதெல்லாம் ஸ்மைல் பண்ணி பேசுவாங்க. பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற ஒரு ஹே குட் வேர்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் ஹரிணிக்கு. அதுக்கப்புறம் இவங்கள திரும்பி பார்த்து, ஹலோ என்ன அப்படி பார்த்துட்ருக்க, வந்த விஷயத்த மறந்து நிற்கிற, என்ன விஷயம் சொல்லு அப்படிம்பாங்க. ஆ ஆமாம், இந்த பாயசம் கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன திடீர்னு பாயசம்லாம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. ஹலோ அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா அப்படிம்பாங்க. சாரி, அது அவங்க வாங்க போங்கன்னே கூட அதுக்குள்ளே மறந்துட்டியா அப்படிம்பாங்க. ஓ, பர்த்டேல அதுக்காக கொடுத்தியா, கூட டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து, அப்போவும் ஃபஸ்ட்டு இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை ஒரு ஸ்பூனு ஹரிணிக்கு ஊட்டி விடுவாங்க. ஹரிணிக்கு ஊட்டி விட்டுட்டு ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு வாவ் சூப்பராக இருக்கே, யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. என் அம்மா தான் பண்ணாங்க. வாவ் நல்லா பண்ணியிருக்காங்க, சொல்லு அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இப்படி பேசிக்கிட்டே அந்த ஃபுல் பாயசத்தையும் இவங்க காலி பண்ணிடுவாங்க. சரி பாக்ஸ் கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன். சிச்சி எம்டி பாக்ஸில் நான் தரமாட்டேன், நான் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சேன்னா நான் இந்த பாக்ஸ்லேயே போட்டு கொடுத்துட்றேன், பட் பயப்படாத, உன்னோட பாக்ஸ் நான் கண்டிப்பாக உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷர்மிளா வந்து என்ன என்னை விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, ஐயோ தெய்வமே உன்னை விட்டுட்டா, உன்னோட ஃப்ரெண்டாச்சே,
உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவாம்மா அதுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படியா எனக்கு தெரியாதுன்ட்டு அவங்களும் விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக பாயசம் வச்சுருப்பாங்க. அதை அவங்களுக்கு ஊட்டிடுவாங்க. மொத்தத்தையும் நீங்களே காலி பண்ணிட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டலாக ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஹரிணி வந்துட்டு ஐயோ டைம் ஆச்சு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. சரி ஓகே பாய் அப்படிம்பாங்க. இவங்களும் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் போயிட்டு இந்த மூமெண்ட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரேணு பற்றின தாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஹரிணிக்கு வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட் டைம் வீட்டில் பண்ணது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டது, இந்த பாயசம் கொடுத்தது, அந்த ஸ்வீட் கொடுத்து, இந்த மாதிரி இவ எந்த மாதிரி கேட்டகரி, எப்படிப்பட்டவ, இவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியே அவங்களுக்குள்ளே வந்துடும். அதையே நினச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் சண்டே ஆஸ் யூஷுவல் சண்டேலாம் நார்மலாக போயிட்டுருக்கும். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஷர்மிளாவும் அண்டு ஹரிணியும் ரேணுவும் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த பக்கம் அப்படியே வாக் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு வாக் போயிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரிணி வீட்டில் கொஞ்சம் கும்பலாக ஒரு நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டு இருக்கும்போது என்னடா அங்கே ஒரே கும்பலாக இருக்குது, வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போவாங்க. போய் பார்த்தா அப்படின்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹரிணி மட்டும் அழுதுகிட்டு இருப்பா. அழுதுட்டு இருக்கவும் இவளுக்கு பயமாயிடும். ரேணுக்கு ரொம்ப பயந்துருவாங்க. பயந்துட்டு ஓடி போய் ஹரி அப்படிம்பாங்க. அவ்வளோதான் சொல்லுவாங்க, வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த ஹரி அந்த வேர்டை கேட்டதும் இவங்க நிமிர்ந்து பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டோரியை கேளுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே நான் உங்கள் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட பேசும்போதோ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்க்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போதோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என் சைடில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் இருக்குது, இதை நீங்கள் இப்படி மாற்றி பண்ணுங்கள், இப்படி பண்ணுறதா சொல்லுங்கள், சஜஷன் கொடுங்க, நான் அதையும் தனி மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சஜஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்னோடய சைட்லேருந்து அதை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணியிருப்பேன். பிஃபோராக ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஃபீலிங்ஸாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? பட் தேங்க்ஸ் உங்களோட சஜஷனுக்கு. பட் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் சைட்லேருந்து சஜஷன் கொடுத்தீங்கன்னா நான் என்ன மாற்றிக்க நான் ட்ரை பண்ணுறேன்.